வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மாலை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? உங்களுக்கு போறது நீங்களே மாத்தி மாத்தி போறீங்க. வேணாம் சொல்லிட்டீங்களே. மாலை உங்களுக்கு தான் கொண்டு வந்தோம். இந்த நாட்டுக்கு நீங்க யாரு? மன்னர். மன்னர். உங்களை சாவடிக்க பாக்குறோம். எதிரிங்க அதிகமாயிட்டாங்க. மாலையில பாம்பு வைக்கிறாங்க. வைக்கிற கூட இவ்வளவு அடங்கு வைக்க கூடாது. நம்மால அடியில வைக்கிறோம். மாலை இந்த இடம் வச்சு செதறி போய் நாங்க பாடி செக் பண்ணி போடுறோம். 2 நாளா ரெண்டு வீட்டுல பெரிய தகராறு. வீட்டுக்கும் அரண்மனைக்கும் பெரிய தகராறு. எங்க அப்பா எங்க அம்மா சம்பாதிச்ச சொத்து ஒரு காக்காணி நிலம், ஒரு புலிமரம், ஒரு பசுமரம். நான் ஒரு ரெண்டாம் கட்டம் சொன்ன ஊர்ல எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டான்? பதவியில சொல்லிட்டு பாகத்தை பிரிச்சு கொடுங்க ஊர்ல கூட்டம் போட்டு நாங்க 2 பேரும் போய் நின்னோம். எல்லாம் ஒண்ணு ஒண்ணாக்குது. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? பெரியவனுக்கு மேல் பாகம், சின்னவனுக்கு கீழ் பாகம். இப்படி பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டோம். அங்கிருந்து அங்க வீட்டுக்கு போயிட்டோம். எங்க அண்ணனுக்கு மேல் பாகம் விட்டாங்களே. ஆமா, பசுமாடு வாசியில் போனார். நல்லா மேய்ச்சாரு. எத்தாந்து கொட்டாயில கட்டிட்டு அவரு கடமை அவரு செஞ்சுட்டார். எனக்கு கீபாக விட்டாங்களே. நானும் என் முன்னாடி ஒரு தவளை ஒண்ணு எடுத்துட்டு போனோம். எல்லா பாலை கறந்து வீட்டுக்கு வந்து எவன்டா மேய்க்கிட்டு எவன்டா போய் வெயில்ல மேய்ச்சாரு மாட்டாங்க. நீ சுலமா போய் நீ பாலை கறந்து எனக்கு கீபாக விட்டாங்களே. உடனே பாருங்க, அந்த எக்கச்சக்கமான புலிமழம் என் கண்ணுக்கு மேல் பார்க்க விட்டாங்களா. ஒரு 4 பேர் ஏற்றி விட்டாங்க. எல்லா பயத்து உள்ள கீழ்த்தள்ளிட்டாரு. அவருக்கு கடுமை செஞ்சுட்டு போயிட்டு எனக்கு கீழ் பார்க்க விட்டாங்களே. நானு என் முண்டாட்டி என்ன பண்ணிட்டு ஒரு 4 கோழி பேர் எடுத்துன்னு போனோம். எல்லா புலி வந்து பொறிக்கணும் வீட்டுக்கு. உடனே எங்க உடனே பஞ்சாயத்து வச்சுட்டான். மீண்டும் லாபத்தோட போறேன், நான் நஷ்டத்தோட போறேன். இது என்ன முடிவு? என்ன கூப்பிட்டாங்க, நீ லாபத்தோட போற. ஆமா, மண்ண நஷ்டத்தோட போறான். இப்ப பாடுறா வேடிக்கை. எப்படி? உனக்கு மேல் பாகம், மண்ணனுக்கு பாகம். திருப்பி விட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நேரா எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்தான். கண்ணகனே, அந்த காக்கா நடத்துல என்னடா பயிர் வைக்கலான்னு கேட்கிறான். என்ன சொன்னேன்? அண்ணா கேவுரு நடு. நீ உடனே ஏறி வச்சு உயிட்டார். பாத்தி கட்ட கேவுரு நட்டார். கதிர் எனக்கு உடனே மேல் பார்க்க விட்டாங்க. நானும் என் முன்னாடி போனோம். கதிரே அத்தினி வீட்டுக்கு வந்து என் அண்ணன் கட்டாத்தினி வீட்டுக்கு போனார். உனக்கு என்ன காலத்தாமதம்? உங்களை பார்க்க வேகம் வந்து பார். ஒரு ஒருத்தங்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லி கடன் வாங்கினேன்? பணத்தை இப்ப கூட 3ஆம் நாள திருப்பி விட்டு கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. வட்டி இந்த இது அடுத்த வந்து பார். நேரா வந்தா என் சட்ட புஷ்டம் லவனிக்கா பால். கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. வட்டி வாகன கட்டப்ப குடி இல்ல உக்கா தங்கச்சி கூட்டி போறானுக்காக அசிங்கமாய் போச்சு, அவமானமாய் போச்சு. நேரா போன வீட்டுக்கு என் வீட்டை கறவு மாடு ஒண்ணு ஓட்டின சந்தைக்கு வித்த 50,000 வித்த பணத்தை பாக்கெட்ல போட்டுன்னு எனக்கு கடன் விட்டா 5,000. அவனாண்ட வர நேரம் மொத்த வேலை போகணும். இப்ப எவ்வளவு வேணும்? என் பாய்க்கு
அவனான்றான் குத்த 5000 மட்டும் குடுறான்றான். நான் என்ன பண்ணேன்? விசிறி அடிச்சு 4500 ரூபாய் மூஞ்சில. 4500 ரூபாய் அவன் கொடுத்தது எவ்வளவு? 5000. நீ போட்டது எவ்வளவு? 4500. 3 வருஷம் வட்டி இல்லாத கொடுத்துக்கிறான். 3 வருஷமா நான் வச்சுக்கணும். எனக்கான வட்டி கொடுக்கறது வட்டி புடிச்சுன்னு கொடுக்கணும். நீ வட்டி புடிச்சுன்னு கொடுத்த. நீ ஒரு 10,000 கூட கால குத்துற. என்னடா தகவல்களும் சந்திகளே, நம்முடைய ஆட்சி பற்றி நாட்டு மக்கள் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? எங்க பார்த்தாலும் உங்க பேரு அப்படியா? நாட்டு மக்கள் நல்லபடியால்தான் மன்னனுடைய ஆட்சி மிக சிறப்பாக அமையும். வர்த்தமான அன்பு இந்த கலிங்க நாட்டிலே அமுதவல்லி என்ற பெண்ணை நான் மனம் புரிந்தேன். வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான இது பெண் குழந்தை பிறந்தார். 2 பெண்கள். மங்கையரசி எயிலரசி என்று பெயர் சூட்டினார். மங்கையரசியை மறுநாட்டில் மனமுடித்து நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறாள் மங்கையரசி. ஏழரசிக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். அதற்கு நல்ல நாள் பார்த்து எந்த நாட்டு இளவரசனுக்காவது திருமணத்தை முடிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கடமை. கடமையிலே தவறாமல் இருக்கிறோம். யாரோ நம்மை பார்க்க வருகிறார்கள். சரி வாங்க.